நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. கன்னி ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன? கன்னி ராசியில் எந்த கிரகமும் இல்லைங்க. சூப்பருங்க, தெளிவாக இருக்கீங்க. நீங்களாக இருக்க போகிறீங்க. இவ்வளவு நாட்களாக கேது பகவான் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துட்டாரு. அதாவது கன்னி ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நீங்கள் எப்படின்னா பல நபர்களுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களோட புத்தியை கடன் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்து யோசிச்சுருப்பீங்க. என்ன பண்ணலாம், நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ மொதல் விஷயம் என்னென்னா, இந்த புத்திமதி சொல்வதை நிப்பாட்டுங்க. யாருக்குமே ஐடியா கொடுக்குறத நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுடைய என்ன சொல்லுவோன்னா அத்தனை விதமான செயல்பாடும் வைப்ரேஷனாக நிற்கும். முன்னாடி காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம், இந்த சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே அதிகமாக பேச மாட்டாங்களாம். ஏன் பேச மாட்டாங்கன்னா, அவங்கள பொறுத்தளவு அந்த மௌனம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆளுமை சக்தியை அதிகப்படுத்துமா. அதே மாதிரி தான் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இது கரெக்டாக பொருந்தும். ஏன்னா 2 ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தானே. ஸோ அப்போ கன்னி ராசிக்கு மெயினாக எடுக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய புத்தி ஆற்றலை வெளிப்படையாக யாரிடமும் சொல்லாதீங்க. யாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் சேஞ்சஸ் ஏற்படுத்தணுங்கிறக்காண்டி நீங்கள் முயற்சி எடுத்து அவங்களுக்காக ஃபுல் பிளானை போட்டுட்டு உங்கள் பிளானை தோற்றுறாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றி உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே ஃபுல் பிளாங்க் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற விஷயங்களில் எந்த தடையுமே இல்லாத நீங்கள் உங்களுடைய நோக்கத்துக்கான முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான மாதம். உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 6ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இந்த மாதம் இறுதி வரையும், அப்புறம் தான் 10ஆம் இடத்துக்கு வராரு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான், குரு பகவான் துவக்கத்தில், சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் உள்ளே வந்துடுறாரு. உங்களுடைய ராசியின் அதிபதியே 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது. இந்த செவ்வாய் கேது ராகு இந்த விஷயம் சனி 7ஆம் இடத்துல இருக்குது தான் சின்னதாக அழுத்தம். அதை தாண்டி மற்ற கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதமான விஷயங்கள் செய்ய போகிறாங்க. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே நீங்களே உணர்வீங்க, பரவாயில்லையே கடந்த மாதத்தை விட இந்த மாதம் நம்ம சூப்பராக இருக்குமே, ரொம்ப ஒரு சேஞ்சஸ் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது. உங்கள் முழு மனது என்ன யோசிக்குதோ, என்ன விஷயத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரும். எங்கேயா பணம் கொடுத்துருக்கீங்கனாலும் அந்த பணம் வரலன்னு சொல்லி தடைப்பட்டிருக்குன்னு யோசிச்சிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, உங்களுடைய தொழிலுக்கேற்ற வருமானம் வரல அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே ஃபீலிங்கோடு சுற்றிக்கிருக்கீங்கன்னா அப்படியே சேஞ்சஸ் ஆகி நீங்கள் என்ன லாபத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த லாபம் கிடைக்கும். என்ன உயர்வை எதிர்பார்த்தீங்களோ அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு ஏற்படும் என்பது உண்மை. நம்மளுடைய கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா உங்களுடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஒரு உயர்ந்த நபராக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து மதிக்கக்கூடிய நபர்களில் ஒரு உயர்ந்த நபர்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெரியவர்களின் ஆசீர்வாதம் மூலமாகவோ ஆதரவுகள் மூலமாகவோ நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் உறுதியாக பெறுவீங்க. பெறக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய ஏற்றம் இருக்கிறது என்பது உண்மை. இவ்வளவு நாட்களாக கடந்த காலங்களில் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு சொல்லி பிடிச்சி வச்சு இழுத்துக்கிட்டு எப்படியாவது அதை பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதை கடைசி பாயிண்டில் நிற்கிறீங்க, இதை விட்டுட்டா கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கடைசி பாயிண்டில் இருக்கீங்கன்னா அந்த பாயிண்ட் அப்படியே அப்டேட் ஆகி நீங்கள் ஒரு அப்பில் உட்காந்து நீங்கள் அந்த இழுத்துக்கோ பறிச்சுக்கோங்கிற பிரச்சனை வெளியே வருவீங்க. இழுபெரியான விஷயங்கள் எல்லாமே தடைகளை விலக்கி சாதிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகளில் மாற்றம் உண்டு. கன்னி ராசி நேயர்களில் யாராவது வெளிநாடு செல்லணும்னு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் யாராவது ஆசிரியர் பெருமக்கள், மருத்துவர்கள், அதே போல் வந்து மக்கள் பணியில் ஈடுபடுகின்ற அத்தனை விதமான நல்ல உள்ளங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்கள் மக்கள் தொடர்பில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னா அந்த இயக்கமானது உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. நம்மளுடைய கன்னிராசினியர்கள் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு அன்னை தெரசா போல் இயங்குவார்கள். அன்னை தெரசா வந்து நம்மளுடைய பூமியில் பிறந்த ஒரு அற்புதமான தேவதை, நம்ம தெய்வம் அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இரக்க குணம் கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட கன்னிராசினியர்களும் சில நபர்கள் அதிகமாக இருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நீங்கள் புண்ணியம் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த புண்ணியத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய கிரக நிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுது, உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ரியலாக சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய இயக்கமானது இயங்கக்கூடிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. நம்மளுடைய கன்னி ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டயத்தை அதிகமாக செலவழிக்கிறீங்களோ, படிப்பில் அதிகமாக நீங்கள் முழு மனதோடு செலவழிக்கிறீங்களோ, அந்தளவுக்கு ஒரு முதன்மையான மாணவன் என்று பேர் புகழும் வாங்குவதற்கான ஆற்றல் உண்டு. ஏன்னா ராசியின் அதிபதி 11ல் உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு படித்தீங்கன்னா முதன்மையான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு. கன்னி ராசினியர்களில் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து துவக்கம் வரை உறுதியாக வெற்றி உண்டு. அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. ஒரே விஷயந்தான், ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால முடிஞ்சளவு நள்ளிரவில் வாகனங்கள் ஓட்டுவது, அதாவது நைட் நேரத்தில் ஏதாவது ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் போது கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துங்க. அதிகமாக முதலீடு பண்ணால் லாபம் வரும்னு சொல்லி ஆசையை தூண்டினா தயவுசெய்து தலையிட்டுறாதீங்க. A to Z நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, எல்லா விஷயங்களும் ஏற்றம் உண்டு. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன்.